இப்படி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு எனக்கு கடையும் வேணாம், ஒண்ணும் வேணாம். அதான் கொளுத்திட்டேன் அப்படிங்கிற மாரி ஒரு பெரிய அதிரடியான சம்பவம் நடக்க போறதுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இது. இப்ப வந்து பழனிவேல் ஒரு பெரிய விஷயத்த செய்ய போறாரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அவர் இந்த இடத்துல ஒரே தெருவுல கடை வச்சிருக்காரு அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு துரோகமா தான் வந்து இப்ப பாண்டியனும் நெனச்ச மாரியே பார்க்குறாரு. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்ப சக்திவேல், முத்துவேல் தான் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ இங்க கடை வச்சிருக்கிறதுக்கு அவன் சந்தோஷம் தான் படணும். எல்லாம் வந்து கோயிலுக்கு கிட்டக்க இருக்க கடை. நெறைய பேர் வருவாங்க, போவாங்க. நல்லா இப்போ கூட்டம் வர இடத்துல தானே அவன் கடை வைக்கணும்னு வச்சிருக்கான். அதே மாரி தானே நீயும் வைக்க முடியும். அப்புறம் நீ என்ன ஆளே வராத இடத்த போயிட்டு வந்து எதுக்குடா பெல்லு அப்படிங்கிற மாரி வந்து கடை வச்சிருக்க முடியுமாடா? அதனால அந்த கடையெல்லாம் நல்லது தான் அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே பாண்டியன் இந்த கடைய பார்த்து பேர் காந்திமதி ஸ்டோர்ஸ்னா யாருன்னு பார்த்து ஷாக் ஆகி உள்ளார கல்லால இருக்க இவரை பார்த்துடுறாரு. பழனிவேல. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பழனிவேல்ட்ட பேசலாமான்னு யோசிச்சு கோவப்படுறதுக்கு முன்னாடியே, "வாங்க, உள்ள வாங்க. என்ன இங்க வரைக்கும் வந்துட்டு நிக்கிறீங்க? ஓ! உங்க கடைக்கு போட்டின்னு நெனச்சு ரொம்ப வருத்தப்படுறீங்களா?" அப்படிங்கிற மாரி குமரவேல் கொஞ்சம் தூண்டி விடும் பொழுதே, "வாங்க, வாங்க, வாங்க. உள்ள வாங்க. அண்ணா உள்ள வாங்கண்ணா." அப்படின்னு இந்த பக்கம் சுகன்யா ஒரு டிராமாவ போட, "உடனே ஒண்ணும் தேவையில்ல." அப்படின்ட்டு வேகமா கிளம்பி போறாங்க. ச்சே! இவங்களுக்கெல்லாம் நல்ல உள்ளமே கிடையாது. நாங்க வளர்ந்தாலே, வாழ்ந்தாலே உங்களுக்கெல்லாம் பிடிக்காது. அப்படின்னு வந்து கோவப்பட்டுட்டு இருக்க, சரவணன் அதீத கோபத்தோட வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு பாண்டியனோட சேர்ந்து. இவங்க யாருமே புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா இல்லை. இதுல வந்து பழனிவேருடைய பங்கு எதுவும் கிடையாது. அவர் இப்படி பண்ணக்கூடியவர் இல்லை அப்படிங்கிறத இத்தனை நாள் பழகியுமே புரிஞ்சுக்காத ஆட்களா அவங்க இருக்க. இப்போ இவங்க வந்துட்டு போயிட்டாங்கிறது தெரிஞ்ச உடனே வந்து கடதற்பாளர் வந்து ஓடி வர்றாரு பழனிவேல். ஓடி வரும்பொழுது, "எங்கடா போற? எங்கடா நீ பேசாம போற? உன்னை நம்பி தான் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, கூப்பிட்டு இருக்காங்க. கடையில ஃபங்க்ஷன் நடந்துட்டு நீ போறன்னா, ப்ளீஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கண்ணா அப்படின்னு கிளம்பி போக, எங்க போயிட போறான்? எங்க போனாலும் திருப்பி இங்கே தான் வரப்போறான். எப்படி இருந்தாலும் இந்த கடையில தான் வந்து நடத்தணும். அவனுக்கு கடை வச்சு கொடுத்த மாதிரியும் ஆச்சு. இப்படியே வந்து இனிமேல் கம்மி விலையில் எல்லாத்தையும் கொடுத்து எதிர்த்தாப்புல கடையை காலி பண்ணி அந்த பாண்டியனையும், அந்த பரதேசி பைய பாண்டியனையும், அந்த ஓடுகாலியையும் பிச்சை எடுக்க வைக்கிறோம். அந்த குடும்பமே வந்து இந்த இதில் வர காசை வச்சு தானே ட்ராமா பண்ணிட்டு இருக்குங்க. இதுக்கப்புறம் காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுறானுங்கன்னு பார்ப்போம். கடையை வந்து எக்ஸ்பேண்ட் கூட பண்ண மாட்டானுங்க. எந்த ஐடியா கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டானுங்க. இப்போ ஒரு பழக்கடை வைக்கலாம், காய்கறி கடை வைக்கலாம், அதெல்லாம் வேணாம்ப்பா, நம்ம நினச்ச மாதிரியே கடை நடத்திப்போம்ப்பா அப்படின்னு வந்து ட்ராமா போட்டுட்டு இருந்தால, இப்போ பார்ப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கடையில் தங்கமயில் வீட்டுக்குள்ளார உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. நம்மளை என்னைக்கு வந்து ஆப்பு வைக்க போகிறாங்கன்னு தெரியல. கடை திறப்பு விழா முடிஞ்சு வந்த கையோட நம்மளை பற்றி சொல்ல போகிறேன்னு இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சுகன்யா தெளிவாக வந்து இவனுக்கெல்லாம் நல்ல எண்ணமே கிடையாது. அவங்கெல்லாம் வந்து அவர் ஏதாவது மனசை மாற்றிட போகிறாங்க அப்படின்னா, ஒரு மனசையும் மாற்ற முடியாது. காசை போட்டு கடையை ஆரம்பிச்சிட்டோம். அவன் இங்கே உட்காந்தான் ஆகணும். உட்காராமல் விட்டான்னா, நான் வேணுனே என்ன பண்ணுவேன், இந்த கடையில் வந்து நான் வேலைக்கு ஆள் போட்டு கம்மி விலையில் எல்லாத்தையும் கொடுத்து, இவன் ஃப்ரீயாக கூட கொடுத்து அந்த பாண்டியன் கடையை மொத்தமாக காலி பண்ணுவேன் அப்படின்னு இந்த பக்கம் வந்து சக்திவேல் கோபமாக பேசிகிட்டு இருக்க. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே பாண்டியன் கத்துறாரு, "துரோகிடியாக துரோகி, அவனுக்கு போய் இந்த பாம்புக்கு போய் பால் வாத்துருக்கமே" அப்படின்னு பேச, "பாம்புக்கு பாலா? என்னங்க பேசுறீங்க?" அப்படின்னா, "உன் தொம்பிக்காரன் இருக்கானே, அவன் தொம்பிக்காரன் அவன் தான். அவனை போய் நம்பி நல்லவன் நினச்சிட்டு இருந்தால, அவன் எவ்வளோ கேவலமானவன் தெரியுமா?" அப்படின்னு பேச ஆரம்பித்த உடனே, "என்ன அவன் என்ன செஞ்சான்?" அப்படின்னா, "கடை ஆரம்பிச்சிருக்கான். எங்கே தெரியுமா? நம்ம கடைக்கு நேர் எதிராக கடையை ஆரம்பிச்சிருக்கான்." அப்படின்ட்டு ஒரு 10 கடை தாண்டி இருந்தாலும் நேர் எதிர்னு சொல்ல, அவங்க ஷாக்காகி அப்படியே பார்க்க, இந்த சமயத்தை டக்குன்னு பழனிவேல் ஓடி உள்ள வந்துட்டு, "மச்சான்" அப்படின்னு வரும்போது நில்றாங்க. "எங்கடா வந்த துரோகி? இங்கேருந்தே தொழில் கற்றுக்கிட்டு நேராக எதிர்த்தாப்புல ஒரு கடையை ஆரம்பித்து அப்படியே அந்த கடையை வச்சு பெரிய ஆள் ஆகிட்டு, அப்புறம் உங்கள் அம்மா நம்ம கடையை காலி பண்ணி விட்டுறான் தானே பார்க்குற. உண்டை வீட்டுக்கு ரெண்டாவனா என்னன்னு தெரியுமா? இதாண்டா அது துரோகம். நீ பண்ணியிருக்கதாண்டா துரோகம்" அப்படின்னு பேச, "மச்சான் எனக்கு தெரியாது மச்சான், அவங்க கடையை அங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியாது மச்சான்." ஆமாம், வாயில் விரல் வச்சா கடிக்க தெரியாது இவருக்கு. அதனால் வந்து இவருக்கு எதுவுமே தெரியாது. "என்னடா பேசுகிற டேய், இப்போ எல்லாமே நடிப்பு, நாடகம் எல்லாம் தெரியுது. உன் மூஞ்சியில் பச்சை பொய் தெரியுதுடா. இப்படி தான் வந்து அன்றைக்கி வந்து பணத்தை திருடிட்டு திருடலன்னு, இப்போ என்னென்னா கடை வச்சுட்டு கடை வைக்கலங்கிற." அப்படிங்கும்போது சுகன்யா ஓடி வந்துடுறாங்க. சுகன்யா ஏதாவது மனசை மாற்றிடுவாங்களோன்ட்டு ஓடி வந்து அவங்க வேறு வந்து என்ன பண்ணுறாங்க, "இப்போ என்ன கடை தானே ஆரம்பித்தோம், ஏன் ஒரு தெருவில் ஒரு கடை மட்டும் தான் இருக்கணுமா? ஏதாச்சும் ரூல் போட்டு வச்சுருக்கீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல. நாங்கள் கடை ஆரம்பித்தா என்ன, மனசு இருந்தால் வாழ்த்தலாம்." அப்படின்னா, வாழ்த்துறேன், ரொம்ப நல்லா இருக்கு. எங்கள் வயிற்று அடிச்சு நல்லா இருக்குன்னு தான் எண்ணமாக இருந்தால் நல்லா இருங்க அப்படின்னு இன்னும் எக்ஸ்ட்ராவாக பேச, "மச்சான் இல்லை மச்சான், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க மச்சான், எனக்கு அங்கே கடை வைக்க போகிறாங்கன்னு தெரில மச்சான், அவங்க வேணும்னே பண்ணியிருக்காங்க." அப்படின்னா, "டேய், இந்த ஊரில் இதை விட பெரிய பெரிய இடமா இருக்குது, நல்லா வந்து கூட்டம் வரக்கூடிய இடமா இருக்குது. நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புல தான் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, அதனால தான் சொல்லாமல் இருந்திருக்க." எல்லாரும் கேட்கும் பொழுது, "ஏன் மாமா சொல்லாமல் இருக்காருன்னா, உனக்கே குற்ற உணர்ச்சி குறுகுறுத்து இருக்குது. இங்கே கடையை ஆரம்பித்தோன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு." அப்படிங்கும் போதே வந்து இப்போ இதை ஏற்கனவே அமைதியாக இருந்த சரவணன், இதுக்கு முன்னாடி தங்கமயில் அப்பா திருட்டு விஷயத்தில் வந்து இவர் திட்டு வாங்கின போது அமைதியாக இருந்த சரவணன் என்ன பண்ணுறாரு, அவரும், "மாமா, ஆமாம் மாமா, நீ பண்ணது பெரிய தப்பு மாமா." அப்படிங்க, "டேய் சரவணா, நீ கூடயாடா நான் அப்படி பண்ணுவேனாடா?" அப்படின்னு இந்த பக்கம் கேட்க,
ஏற்கனவே செந்தில் சொன்னான், நம்ம மாமாவுக்கு வந்து நம்ம கடை வைக்க திறக்கிறது கூட விருப்பம் இல்லை போல, அதனால தான் வந்து அவர் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னான். அப்போ நான் நம்பல. உன்னை போய் தம்பி நினச்சேன் பாடுறா, கூடவே இருந்தியேடா, எப்படிடா இவ்வளோ கேவலமானவனா மாறினேன், சே என்ன இருந்தாலும் கட்டத்தில் எங்கள் அண்ணனுங்க புத்தி தானடா உனக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கோமதியும் பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு அப்செட் ஆகி உட்காந்துருக்கும் பொழுது தங்கமயிலும் இங்கே அப்படியே பாவமாக முழிச்சாலும் மனசுக்குள்ளே மைண்ட் வாய்ஸில் அப்பாடா இப்போ இதை வச்சு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஓடிடும், நம்ம ஹஸ்பண்ட் கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை சொல்ல மாட்டார், எப்படியும் வந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்போ காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக பழனிவேல் கெஞ்சுறாரு. கெஞ்சினாலும் வந்து வாங்குங்க போகலாம், நீங்கள் எங்கே அவர் காலில் விழுறீங்க, நல்ல மனசு இல்லைங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை, அதாவது அவங்கள சார்ந்து இருந்த வரைக்கும் ஓகே, இல்லைனா வந்து நம்மளாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு வந்து சுகன்யா தரன்னு இடிச்சுட்டு போகிறாங்க. நீ என்னடா இப்போ போகிறது, நான் சொல்கிறேன்டா வீட்டை விட்டு வெளில போடா அயோக்கிய ராஸ்கல்னு துரத்தையும் விட்டுறாங்க. நேராக அங்கேருந்து கிளம்பி வரும்போது பார்த்தா இங்கே வந்து கடைக்கிட்ட நெருங்கும்போது முத்துவேலும் சக்திவேலும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. எப்படியோண்ணே கரெக்டாக அந்த பரதேசி பாண்டி எனக்கு ஒரு ஆப் அடித்த மாதிரி ஆச்சு, நம்ம தம்பிக்கு தொழில் வச்ச மாதிரி ஆச்சு, கரெக்டாக இடம் பார்த்து பிடிச்சி கொடுத்தாடா குமார், சூப்பர்ரா குமார் அப்படின்னு குமாருக்கு முதுகில் தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்போ இதெல்லாம் பிளான் பண்ணி வேணுனே தான் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு புரியுது. அமைதியாக உள்ளார வர்றாரு. உள்ளே வந்தோன்னே அங்கே ஒரே ட்ராமா மச்சான், ஒரே எல்லாரும் மாற்றி என்னென்ன பேச்சு பேசுகிறாங்கங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேச ஆரம்பிக்க, சுகன்யா பேச ஆரம்பிக்க. உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து இல்லைம்மா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அவ்வளோ பேசுகிறாங்க, அவரை காலில் விட வச்சுட்டாங்க அப்படின்னா, இனி ஏன்டா அவன் காலில் விடுற, ஏன்னா கடை ஆரம்பிக்கிறது பெரிய தப்பா அப்படிங்கலாம் வந்து பேசிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே அவ்வளோதான், இதுக்கப்புறம் கடையை நீ தான் பார்த்துக்கணும், சாயங்காலம் அண்ணன் வரும்போது வந்து கடையை பற்றி வந்து வேறு ஏதாச்சும் வந்து உனக்கு கேட்கணும், டவுட் இருக்குது, இல்லை ஏதாச்சும் வேணும்னா சொல்லு அப்படின்னு எல்லாரும் கிளம்பி போக கடையில் அப்படியே கோவமாக உட்காந்துருக்காரு பாண்டியன். பழனிவேல் கண்ணெல்லாம் சவந்து, இந்த பக்கம் சுகன்யா அவரே சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருக்க. சுகன்யா போயிட்டு கொஞ்சம் சாப்பாடு மட்டும் எடுத்து வந்துடுறியா வீட்டிலேருந்து, வண்டிக்கு சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்ட்டு வண்டிக்கு சொல்லி அனுப்பி சுகன்யா போகும்பொழுதே இப்போ வந்து சக்திவேல் திருப்பி வராது. இப்போ வந்து நம்ம தம்பியை பார்ப்போம், அப்படியே ஏத்தாப்பில் பாண்டியன் கடையில் போய் கொஞ்சம் வம்புழுத்துட்டு வருவோம் அப்படின்னு வந்து பாண்டியன் கடையில் வம்புழுத்துட்டு, என்ன பாண்டி கடை ஆரம்பிச்சிருக்காங்க போல் அப்படின்ட்டு கேட்டுச்சா, இதுக்கப்புறம் இந்த கடை காலி அப்படிங்கிற மாதிரி வேணுன்னே வந்து பேசிட்டு நேராக கிளம்பி இங்கே வந்து பார்த்தா இங்கே கடையை வந்து திடீர்னு கொழுந்து விட்டு எரியுது. என்னது கடை கொழுந்து விட்டு எரியுதுன்னு பார்த்தா கடை வாசலில் நின்றுட்டு இருக்காரு பழனிவேல். இன்னைக்கு என்னடா பண்ணியிருக்க, டே பாண்டி டே பழனி அப்படின்னு வந்து கத்தி இப்படி இறங்கி ஓடி வந்தால் கடையை தெரியலண்ணே பற்றிக்கிச்சு, அது யாரால் பற்றிச்சோ தெரில, அது வந்து ஒரு வேளை வந்து மற்றவங்க வயிற்றுச்சலில் பற்றிச்சா, இல்லை வந்து மற்றவங்க வயிற்று அடித்ததுனால பற்றிச்சா, இல்லை இதெல்லாம் பெரிய தப்புன்னு நான் நினச்சதால பற்றிச்சா அப்படின்னு தெரியல, ஆனால் கடை பற்றிக்கிச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், கிளம்பி போகலாம் வானே அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாரு இப்போ பழனிவேலை சக்திவேல். ஒன்று டேய் பாவி எவ்வளோ காசு போட்டு செஞ்சது அப்படின்னா, நீ வந்து நல்ல மனசோட செஞ்சதானா அந்த பிஸ்னஸ் இருந்திருக்கும்னா, நீ மற்றவங்க வயிற்று அடிக்கணும் தான் நினச்ச, அப்படி மற்றவங்க வயிற்று அடித்து போய் தனியாக நான் பிழைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு நேராக கிளம்பி போய் இப்போ என்ன செய்ய போகிறாரு பழனிவேல்னு கதை போகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இல்லாமல் பழனிவேலை வந்து திடீர்னு ஒரே ராத்திரியில் வந்து ஏதோ தனியாக போயிட்டாருங்கிறதுக்காக ஒரு வில்லனாக காமிக்கிறது, அவர் அவமானப்படுத்தினதுனால கோவப்பட்டு போய் அவர் எல்லா விஷயத்தையும் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணுறதுன்னு கதை போதா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் இது எல்லா விவகாரத்துலையும் ஈஸியாக தங்கமயில் தப்பிச்சு போயிட்டு இருக்கிறத பற்றியும், இப்போ பழனிவேல் எதிர்த்தாப்பில் கடை ஆரம்பிச்சது சரியா தப்பா அப்படிங்கிறத பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு நம்மளோட இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இந்த ப்ரெடிக்ஷன் இல்லாமல் மற்ற சீரியல் ப்ரெடிக்ஷன்ஸையும் பாருங்கள். உங்களுக்கு நாங்கள் வேறு எந்த சீரியலுடைய ப்ரெடிக்ஷனை போட்டால் நல்லாயிருக்கும், அது எந்த விஷயத்தை பற்றி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.